NLP KPs and குடிப்பான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு வெப்சைட் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல ரொம்ப ஃபேமஸா வந்து போயிட்டு இருக்கு. இந்த வெப்சைட்டோட நேம் வந்து recommendedrealjoin.com. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளால ஒரு நாளைக்கு 426 ரூபா வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் வழியா சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அந்த வெப்சைட்ல பெருசா ஒன்றும் இல்ல, சில டாஸ்க் வச்சிருக்காங்க, அது போக ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன்ங்கிறத வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம வந்து ஏதாவது செக்யூரிட்டி டிபாசிட் ஃபீ இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை பே பண்ணாதான் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வந்து இந்த வெப்சைட் வழியா எடுக்க முடியுமா அப்படிங்கறத ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல சில பேர் வந்து அவங்களுடைய டிரான்சாக்ஷன் ஆர் மேபி பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வந்து இந்த வெப்சைட் வழியா கண்டினியூஸா வந்து வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த PWC இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் ஆர் recommendedrealjoin.com வெப்சைட்டோடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இதுல வந்து நம்மளுடைய இந்தியன் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். நிக் நேம், நம்ம நேம் வந்து எந்த மாதிரி நேம் வந்து டிஸ்பிளே பண்ணணுமோ அந்த நேமை நம்ம என்டர் பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த நேம் வந்து பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ்க்கு வந்து சேமா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாஸ்வேர்ட் வந்து செட் பண்றதுக்கு எந்தவித இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. இன்விடேஷன் கோட் வந்து நீங்க யாராவது ஒருத்தரோட இன்விடேஷன் கோடை என்டர் பண்ணாதான் நீங்க ப்ரொசீடே பண்ண முடியும். ஸோ அந்த செக்ஷனை பிளாங்கா விட்டா கூட நீங்க ப்ரொசீடே பண்ண முடியாது. ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற வந்து மொபைல் நம்பருக்கு வரும்னு நினைச்சேன், பட் சென்ட் பட்டன் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன்லயே வந்து டிஸ்பிளே ஆகிருது. அதுக்கு பிறகு ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் நவ் கொடுத்த பிறகு நம்ம வந்து லாகின் பண்ணணும், இந்த அக்கௌண்ட்ல வந்து லாகின் பண்ணணும். ஸோ மொபைல் நம்பர் ஆஸ் வெல் அஸ் பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிட்டு லாகின் நவ் கொடுத்த உடனே இந்த மாதிரி மொபைல் நம்பரை வந்து வெரிஃபை பண்றதுக்காக மறுபடியும் வந்து வெரிஃபிகேஷன் கோட் ஒன் டைம் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட் பட்டன் கொடுத்த உடனே மொபைல் நம்பருக்கு வரும்னு பார்த்தா ஸ்கிரீன்லயே டிஸ்பிளே ஆயிருது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரேட் பாஸ்வேர்டு வந்து நீங்க வந்து செட் பண்ணணும், ஒரு 6 டிஜிட் ட்ரேட் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். அதுக்கு பிறகு அப்டேட் ட்ரேட் பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். ஸோ இதை வந்து கொடுத்த பிறகு ட்ரேட் பாஸ்வேர்ட் சேஞ்ச் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்து வந்துட்டு. ஸோ இப்போ வந்து கோ த்ரூ பண்ணும்போது நம்ம டேஷ்போர்ட் செக்ஷன்ல ரைட் சைட்ல ஒரு லோகோ இருக்குல்ல, அந்த லோகோவை வந்து நீங்க வந்து பிரஸ் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து விஐபி லெவல் வந்து இருக்கு. இப்போ வந்து கரண்டா நம்ம விஐபி லெவல் 0ல இருக்கும். விஐபி லெவல் 1 அப்படிங்கிற வந்து நீங்க 290 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி விஐபி லெவல் 2 வந்து 790 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. இப்படியே வந்து கோத்ரோ பண்ணும்போது விஐபி லெவல் 8க்கு வந்து 1,35,990 ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு வந்து ஏர்னிங் ரேட் வந்து கூடும்னு சொல்லியிருக்காங்க. ரீசார்ஜ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஸோ ஏதாவது ஒரு ரீசார்ஜ் அமௌண்ட் கிடையாது. ஸோ இதுல உள்ள ஏதாவது ஒரு ரீசார்ஜ் அமௌண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 144 ரூபா இல்ல 1344 ரூபா இல்ல 46,644 ரூபா, இதை ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி சேனல் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசார்ஜ் நவ் அப்படின்னு வந்து கொடுத்த உடனே நீங்க வந்து வெயிட் பண்ணும்போது அந்த ஸ்கிரீன் ரொம்ப ஸ்பீடா லோட் ஆகி இந்த மாதிரி டைமர் உங்களுக்கு வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி யூபிஐ அக்கௌண்ட் ஆர் யூபிஐ ஐடிக்கு நீங்க வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம வந்து ஸ்கேன் கியூஆர் கோட் கொடுத்தும் இந்த மாதிரி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வித்ட்ராயல் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை வந்து நீங்க வந்து ஆட் பண்ணாதான் ப்ரொசீட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ பைண்ட் பேங்க் கார்டு அப்படின்னு கொடுத்த உடனே பேங்கை வந்து செலக்ட் பண்ண சொல்றாங்க. IFSC கோடை என்டர் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதே மாதிரி முன்னால நம்ம என்டர் பண்ண ட்ரேட் பாஸ்வேர்ட், இதெல்லாம் நீங்க என்டர் பண்ண பிறகு ஆட் பேங்க் கார்டு அப்படிங்கறது வந்து கொடுக்கணும். ஸோ ஒரு அக்கௌண்ட்க்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸா வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை என்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இங்க உங்களுக்கு வித்ட்ராயல் அமௌண்ட் செக்ஷனுக்கு வந்து வந்துட்டு. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலா வந்து 20 ருபீஸ் ஏர்ன் பண்ணிட்டோம். பட் வந்து வித்ட்ராயல் பொறுத்த வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதான் அது அக்கௌண்ட் பேலன்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது. மினிமம் 200 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 2 லட்சம் வரைக்கும் வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரேட் பாஸ்வேர்டு வந்து நம்ம ஆல்ரெடி என்டர் பண்ண பாஸ்வேர்டு தான். பேங்க் கார்டு வந்து ஆல்ரெடி நம்ம என்டர் பண்ணிட்டோம், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்ளை வித்ட்ராயல் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ டெய்லி வந்து நம்மளால வந்து காலையில 9 மணில இருந்து ஈவினிங் 4:30 மணிக்குள்ள நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும்.
அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் 200ல இருந்து மேக்ஸிமம் 2 லட்சம் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து வித்ட்ராவே பண்ண முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து வேற செக்ஷன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பில் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து பேலன்ஸ் டீடைல்ஸ் இப்போதைக்கு 20 ரூபா வந்து இருக்கு. இது போக நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, ப்ராடக்ட் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தா அதெல்லாம் இந்த செக்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. இதே மாதிரி நமக்கு லக்கி டிராவும் ரெஃபர் அ ஃப்ரெண்ட் செக்ஷனும் இருக்கு. இப்ப லக்கி டிராக்கு வந்து ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து லக்கி டிரா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எத்தனை ப்ராடக்ட் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்களோ அத்தனை டைம்ஸ் நீங்க வந்து அந்த லக்கி டிரா வந்து நீங்க வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்றது மூலமாகவும் லக்கி டிரா வந்து ப்ளே பண்ணலாம். ரெஃபர் அ ஃப்ரெண்ட் செக்ஷன் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணலாம். இதே இது 10 ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம இன்வைட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அவங்களுடைய ஆன்லைன் கஸ்டமர் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு போனஸ் வந்து 1000 ரூபாய் நம்ம வந்து கேட்கலாம். அதே மாதிரி 50 பேரை இன்வைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அகெயின் ஆன்லைன் கஸ்டமர் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணி அதுக்கு பிறகு 7000 ரூபாய் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அமௌண்ட்டை வாங்கிட்டேன்னா மறுபடியும் வந்து இந்த ஆக்டிவிட்டியில வந்து நம்மளால வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட இன்விடேஷன் கோடு. இதை நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க உங்களோட இன்விடேஷன் கோடை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாம். சப்போஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட், அதாவது நீங்க ரெஃபர் பண்ண ஃப்ரெண்ட் வந்து விஐபி லெவல் 1க்கு வந்து அப்கிரேட் பண்ணிட்டாருன்னு அப்படின்னா உங்களுக்கு வந்து 35% வந்து கமிஷன் வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு லக்கி டிரா அடிஷனலா நீங்க வந்து ப்ளே பண்ணலாம். இப்போ இதுல வந்து கோ டு த லாட்டரி அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இதுல வந்து லக்கி ஸ்பின்னிங் ஜாய்ஃபுல் டிராயிங் ஆஃப் பிரைசஸ் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ இதை எப்படி அப்படின்னு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து 24 ரூபா நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். பட் ஆல்ரெடி நம்ம இந்த கேம் வந்து இன்னைக்கு விளையாண்டதுனால இன்னைக்கு நம்மளால இந்த அமௌண்ட் வந்து எடுக்க முடியாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபிக்ஸட் பிளான், வெல்ஃபேர் பிளான், ஆக்டிவிட்டி பிளான் அப்படின்னு வந்து இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் பிளான்ல வந்து கோத்ரூ பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோடைய பிரைஸ் வந்து 290 ருபீஸ், 290 ரூபா. ஸோ இதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 203 ரூபா வந்து 52 நாளைக்கும் டெய்லி நமக்கு கிடைக்கிறதாகவும், டோட்டலா 52 நாள் முடிவுல நமக்கு வந்து 10,556 ரூபா கிடைக்கிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே உலகத்திலேயே யாருமே இந்த மாதிரி ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ராஃபிட் வந்து யாருமே கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இதுல வந்து பை அப்படின்னு வந்து கொடுக்கும்போது ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னே புரியவே இல்லை. பட் இந்த பிளானோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு ஷேரும் வாங்கலாம், இல்ல 100 ஷேரும் வாங்கலாம். அதாவது 290 மல்டிப்ளை பை 100 அப்படியும் நீங்க வந்து வாங்கலாம். அதை பொறுத்து உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நமக்கு வந்து வெல்ஃபேர் பிளான்ஸ், ஆக்டிவிட்டி பிளான் அப்படின்னு வந்து இருக்கு. லெவலை பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ விஐபி லெவல் 1, 2, 3 அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபிக்ஸட் பிளான்லயும் வெல்ஃபேர்லயும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி அப்படிங்கிற பிளான் வந்து ஒரு மாதிரி ஹாட்டான பிளான். என்ன அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் நிறையவே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 52,066 ரூபாய் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு நாள் முடிவுல உங்களுக்கு வந்து டெய்லி ஏர்னிங் வந்து 4,21,734 ரூபா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து ஹெல்ப் சென்டர் அப்படின்னு வந்து இருக்கு. ஆன்லைன் சர்வீஸ் வந்து காலையில 8 மணில இருந்து ஈவினிங் 5:30 மணிக்குள்ள. டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ரைட் சைட்ல நீங்க வந்து பாருங்க, ஒரு சாட் விண்டோ வந்து உங்களுக்கு வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ இதுல வந்து டெலிகிராம் சேனலோடைய நேம் வந்து PWC அக்ரிகேஷன் பிளேஸ். இது என்னன்னே புரியல. ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் PWC அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ண உடனே ஒரு டெலிகிராம் சேனல் உங்களுக்கு வந்து வருது. PWCல வந்து 6,629 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓபன் இன் வெப் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இதுல வந்து பார்க்கும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லி வந்து நிறைய பேர் ஏர்ன் பண்றதை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபுல்லாவே இதுதான் வந்து இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சில ஷோரூம் இமேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னே புரியப்படவே இல்லை. இந்த ஷோரூம் இமேஜஸ் வந்து வெளியிலேயே நம்ம வந்து பார்க்கலாம். ஏர்போர்ட் போற வழியில வர்ற வழியில கூட இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். பட் ஸ்டில் என்னன்னே புரியல. சந்திராயன் 4 லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் 2028 பத்தியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு வந்து தெரியல. ஸோ கொஞ்சம் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபைனலா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு, இந்த PWC என்னன்னா பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணி கூகுள் சர்ச் கொடுக்கலாம். நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ் அப்படிங்கிற வந்து PWC. இது ஒரு மல்டிநேஷனல் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் நெட்வொர்க் பேஸ்ட் கம்பெனி.
லண்டன் யூகேல வந்து இருக்கு. ஸோ இதோடைய கூகுள் இமேஜ் சர்ச் வந்து கொடுக்கலாம். இதை வந்து பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஜெனுவின் ரெப்யூட்டட் கம்பெனிக்கும் நம்ம டீல் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்புக்கோ வெப்சைட்டுக்கோ எந்த வித சம்மந்தமும் இல்லை. இதே மாதிரி நம்ம வந்து இந்த சேனல் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாலதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சப்போஸ் நம்மளுடைய டெபாசிட் வந்து இன்னும் ரிசீவ் ஆகல அப்படின்னா இவங்களுடைய ஃபீட்பேக் ஃபார்மை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசார்ஜ் ஆர்டர், பேமெண்ட் அக்கௌண்ட், பேயர்ஸ் நேம், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கிரீன்ஷாட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பிளாக் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து நமக்கு வந்து வித்ட்ராயல் ப்ரூஃப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ 3rd ஏப்ரல், 2nd ஏப்ரல் இப்படி எல்லாம் வித்ட்ராயல் ப்ரூஃப்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. வித்ட்ராயல் ரெக்கார்ட்ஸை நம்மளால வந்து பார்க்க முடியுது. இந்த வெப்சைட்டை வந்து நம்ம வந்து கூகுள் சர்ச்ல வந்து கொடுக்கலாம். ரெக்கமெண்டட் realjoin.com ரிவ்யூஸ் இல்ல வந்து ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து கொடுக்கும்போது நமக்கு அன்பார்ச்சுனேட்ல ஒரே ஒரு ரிவ்யூ தான் வந்து இருக்கு. ஸோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து ஜெனுவைனா ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நமக்கு வந்து scameditor.comல வந்து ஷேர் பண்ணது 5.6 ப்ளஸ் ஸ்கோர் அவுட் ஆஃப் 100க்கு. ஸோ இது வந்து பிரச்சனைக்குரியது. இப்போ ரீசெண்டா தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, நம்புற மாதிரியே இல்லை அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கான்டாக்ட் செக்ஷன் வந்து இல்ல. ஒரு டெலிகிராம் சேனலுக்கு தான் ரீடைரக்ட் பண்றாங்க. டெலிகிராம் சேனல் வந்து ஜஸ்ட் ஓபன் பண்ணி ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் ஃபாலோவர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு டெலிகிராம்ல வந்து ஃபாலோவர்ஸ் ஏத்துறது, சப்ஸ்கிரைபர்ஸ் ஏத்துறத பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க சப்போஸ் இந்த வெப்சைட்ல வந்து நிறைய காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, திடீர்னு ஒரு நாள் அவங்களுடைய டெலிகிராம் சேனலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய கஸ்டமர் கேர் கிட்ட நீங்க கேட்டாலும் ப்ராப்பரா ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இல்ல வித்ட்ராயல் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, ஆனா 3 நாள் ஆகியும் 4 நாள் ஆகியும் காசு திரும்ப வரல. இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை யார்கிட்ட போய் கேட்பீங்க? இந்த மாதிரி சிமிலர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஸ் வந்து திடீர்னு ஒரு நாள் தொடங்குவாங்க, திடீர்னு ஒரு நாள் யாருக்கிட்டையும் சொல்லாமலே மூடிடுவாங்க. இந்த வெப்சைட்ல உங்களுடைய கரண்ட் ஆபரேட்டிங் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டீடைல்ஸை தயவுசெய்து என்டர் பண்ணாதீங்க. நீங்க இந்த வெப்சைட்ல எந்தவித அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ரீஃபண்ட் கேட்டா கூட உங்களுக்கு திரும்ப வராது. அதனால இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வெப்சைட்ஸை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க. வேற ஏதாவது ஒரு ஜெனுவினான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கிற வழியை பார்க்கலாம். ஸோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி ஆன்.